திருவண்ணாமலையில பேசினார் ஒருத்தர், எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. அங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசின அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு, மயக்க பிடிச்சி என்னென்னமோ வளரிட்டு இருக்கிறார். இவங்க தான் எனக்கு என்னமோ அமைச்சர் கொடுத்தாங்களாம், இவங்க தான் எனக்கு எம்பி ஆக்கினாங்களாம், இவங்க தான் எல்லாம் பண்ணி வச்சாங்களாம். யோ, நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா வந்திருக்க முடியாது. உங்க கலைஞர் 2006 முதலமைச்சரா வந்திருக்க முடியாது. உங்ககிட்ட இருந்தது 96 எம்எல்ஏக்கள், எங்க கிட்ட இருந்தது 18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. எங்களுடைய ஆதரவு தான் நீங்க 5 ஆண்டு காலம் கலைஞர் முதலமைச்சரா, கடைசி காலத்துல கலைஞர் முதலமைச்சரா இருந்தது யாரால? எங்களால. பாட்டாளி மக்கள் கட்சியால. இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாத? எத்திராஜுலு வஜ்ரவேலு சவால் வர்றாராம், பாட்டாளி மக்கள் கட்சி தனியா தேர்தலில் நிக்க முடியுமா? இதை நான் கேட்கிறேன். ஒண்ணு, திமுகக்கு வயசு 75 வயது உள்ள திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனியா போட்டிடுங்க. உங்க கூட்டணி கிட்டணி எதுவும் வேணாம், தனியா போட்டிடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனியா போட்டியிடும், எங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கிறது. திமுக 1957 இருந்து தேர்தலில் போட்டியிடுகிறது. 1957 முதல் திமுக தேர்தலில் போட்டியிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 15 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தது. இந்த 15 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனியா போட்டியிடல. 15 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில தான் போட்டியிடுது திமுக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வயசு 36. 1935 1989 தொடங்கப்பட்ட கட்சி. நாங்க கட்சி தொடங்கிய பிறகு 7 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். அதில் 3 தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டோம். எங்களுக்கு அந்த தைரியம், எங்களுக்கு அந்த தில் இருக்கு. 1991 96 2016 தனியா நாங்க போட்டிட்டோம். திமுகவில் தனியா போட்டிட்டு தைரியம் இருக்கா, தில் இருக்காயா? இல்ல, முடியாது, உங்களால முடியாதுயா. எங்களுக்கு தைரியம் இருக்கு.